ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல் அபவுட் நோட்ஸை பற்றி எப்படி எடுக்கணும், ஏன் எடுக்கணும், கண்டிப்பாக எடுக்கணுமா, நோட்ஸுக்கு டைம் ஆகுது நோட்ஸ் எடுக்க, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லோரும் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கணுமா. ஸோ இந்த கண்டிப்பாக எடுக்கணுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் எஸ். ஸோ நோட்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ரிவிஷன். நம்ம நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறப்ப நம்ம ரிவிஷன் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்குன்னு படிக்க உட்காந்துட்டாலே கண்டிப்பாக மல்டிபிள் ரிவிஷன் நமக்கு தேவைப்படும். ஸோ அப்போ நம்ம மல்டிபிள் ரிவிஷன் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு தடவையும் புக்கை பரட்டிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேள்விக்கான பதில் இதுதான். நோட்ஸ் கண்டிப்பாக எடுக்கணுமா அப்படின்னா அந்த கண்டிப்பாக அப்படிங்கிறதுக்கான பதில் ஆமாங்கிறது தான் பதில். ஸோ எப்படி எடுக்கணும், ஸோ அதுதான் அடுத்த கேள்வி. எப்படி நோட்ஸ் எடுக்கணும்? ஸோ நோட்ஸில் பேசிக்காக இயர்ஸ், ஸோ குறிப்பாக நம்பர்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்குவோம். நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம நோட்ஸில் அதை இன்க்ளூட் பண்ணிட போகிறோம். ஸோ பாலிட்டி படிக்கிறப்ப அது ஆர்டிக்கலாக இருக்கலாம். ஆர்டிக்கல் அப்படிங்கிறப்ப அந்த நம்பரை தான் குறிக்க போகுது. ஸோ பாலிட்டி படிக்கிறப்ப ஆர்டிக்கலாக இருக்கலாம். ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப டேட் அண்ட் இயராக இருக்கலாம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இதே ஒரு இண்டெக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அதில் ரேங்க் எத்தனாவது ரேங்க் அதுவும் நம்பரில் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இம்பார்ட்டண்ட் டேஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ அப்போ இயர்ஸ் குறிப்பாக நம்பர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்பர்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம அதை உள்ளே சேர்க்க போகிறோம். ஸோ அதாவது டேட்டா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டேட்டா நம்பர்ஸ்ன்னு வந்துச்சுன்னா உள்ளே சேர்க்க போகிறோம். அதே மாதிரி நேம். ஸோ இது நேம் அப்படிங்கிறப்ப இது நேம் ஆஃப் அ பர்சனாக இருக்கலாம், யாரோ ஒருத்தவருடைய பேராக இருக்கலாம், அல்லது பிளேஸ் ஏதோ ஒரு பிளேஸோட பேராக இருக்கலாம். ஸோ ஜாகிரஃபி படிக்கிறப்ப பிளேஸோட பேர், ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப அந்த பிளேஸோட பேர், ஐஎன்எம் படிக்கிறப்ப ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப அந்த பர்சனோட பேர். ஸோ இந்த மாதிரி பர்சனோட பேர்னா கண்டிப்பாக அதை நம்ம நோட்ஸில் இன்க்ளூட் பண்ண போகிறோம். பிளேஸோட பேர்னா நோட்ஸில் இன்க்ளூட் பண்ணுறோம். அதே மாதிரி நேம் ஆஃப் த கமிட்டி. இந்த மாதிரி ஒரு கமிட்டி போடுறாங்க, கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம், பாலிட்டி படிக்கிறப்ப இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இடத்துல எந்தெந்த பெயர்கள்லாம் வருதோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன அப்ரோச், ஸோ ஒரு பேசிக்காக என்ன தேவை அப்படிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி நோட்ஸ் எடுக்கணும்? ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே நோட்ஸ் எடுக்கலாமா? கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 2-3 தடவை படித்ததுக்கப்புறம் தான். ஸோ ஃபஸ்ட்டு படிக்க முடியாது, ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறோம். ஸோ ரீட் பண்ணிவிட்டு அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ் முடிஞ்சோடனே லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஸோ இந்த லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான், ஸோ லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம படிக்க ஆரம்பித்தோம். லேர்ன் அப்படிங்கிறது ஸ்டடி அப்படிங்கிறது அப்படிங்கிறதோட நம்ம 2-1 அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ ஃபிக்ஸ் ஆகிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 2-3 தடவை படித்ததுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி முடித்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை லேர்னிங் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் ஸ்டடி பண்ணிட்டேன், அதை படிச்சுட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான். அதையும் நான் ஒரு தடவை மட்டும் படித்தேன் அப்படிங்கிறதுல ஒரு ஃபஸ்ட்டு நான் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே நான் 2-3 தடவை அதை வாசிச்சிருவேன். அதுக்கப்புறம் நான் படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு தடவை ஒரு 2 தடவை நான் திருப்பி வாசிப்பேன். அப்போ ஒரு 4 தடவை நான் வாசித்ததுக்கப்புறம் தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கே நம்ம போக போகிறோம். ஸோ அப்போ அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை திருப்பி படிச்சுட்டேன், இப்போ திருப்பி ஃபுல்லாக ஒரு தடவை படிக்கிறேன் அப்படிங்கிறத அந்த 2 டைம்ஸ் அப்படிங்கிறது இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு படிக்கிறத தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். 2-3 தடவை படித்ததுக்கு அப்புறம் நோட்ஸ் எடுங்க. ஏன் அப்படின்னா தடவை நம்ம நோட்ஸ் எடுக்கிறப்ப எது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நான் சும்மா சொன்னேன் நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணணும், பிளேஸு அந்த பெயர்கள் இதெல்லாம் நோட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பட் என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் எல்லாத்தையும் வரிசையாக நம்ம புக்கிலுக்கும் நம்ம எடுக்கிற நோட்ஸும் அப்படியே அச்சு பிசுறாமல் அதே மாதிரி இருக்கும். ஸோ அப்படி எடுக்கக்கூடாது. அப்போ நம்ம 2-3 தடவை படித்ததுக்கப்புறம், நான் படிக்கிறதுங்கிறது எதை மீன் பண்ணுறேங்கிறத சொல்லிட்டேன். அப்போ 2-3 தடவை படித்ததுக்கு அப்புறம் நம்ம நோட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த நோட்ஸ் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ ஷார்ட்டாக இருக்க பேர் தான் நோட்ஸு. அப்போ நோட்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னா 2-3 தடவை படித்ததுக்கப்புறம் தான் நம்ம நோட்ஸ் எடுக்கணும். ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம். அதே மாதிரி நோட்ஸுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ண போகிறது பிவைக்யூஸ் தான். ஏனிக்கனே நான் ஒரு வருஷம் டிஎன்பிசி படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ எப்படி கேள்வி வருது, எதெல்லாம் கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க, இனிமேல் எப்படி கேட்க சான்ஸ் இருக்குது, இதெல்லாம் தெரியும். பட் இப்போ தான் நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை எனக்கு நான் ஒரு 6 மாதமாக படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், பட் பிவைக்யூ பற்றி எனக்கு ஐடியா பெருசாக இல்லை அப்படிங்கிறவங்க எல்லாருமே பிவைக்யூ தயவு செய்து பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு பிவைக்யூ பெருசாக ஹெல்ப் பண்ணும். காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா என் நோட்ஸில் நான் எதெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறத
எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது முடிக்கும் கேட்ட மாதிரி தான் இனிமேலும் கேட்க போகிறாங்க. ஸோ மாறுபாடுகள் இருக்குமே தவிர அப்படியே 100% மாற்ற போகிறது கிடையாது. இது முடிக்க எப்படி கேட்டாங்களோ இது முடிக்க என்னென்ன கண்டென்ட்லாம் வருதோ அதெல்லாம் தான் அதனுடைய தாக்கம் அடுத்து வர்ற கேள்விகள்லேயும் இருக்கும். அதே கேள்வி கேட்காட்டியும் அது மாதிரி தானே கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் பிவிக்யூ பார்த்துட்டு நான் நோட்ஸ் எடுக்கிறப்ப என்னுடைய நோட்ஸ்லேருந்து கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதேமாதிரி எது முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சு நான் நோட்ஸ் எடுக்கிறப்ப என்னுடைய நோட்ஸ் ஒரு குவாலிட்டியான நோட்ஸாக இருக்கும். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். எனக்கு இங்கே குவாலிட்டி அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இப்போ 2வது கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். எப்படி எடுக்கணும் அப்படின்னா அந்த பிளேஸ் எல்லாம் எழுதிக்கணும், நேமெல்லாம் வந்து எழுதிக்கணும், டேட்டா நம்பர்ஸ் எல்லாம் எழுதிக்கணும்னு சொல்லிட்டேன். 2-3 தடவை படித்ததுக்கப்புறம் எழுதணும்னு சொல்லிட்டேன். பிவிக்யூ கண்டிப்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இது அதே மாதிரி நோட்ஸில் சின்ன சின்ன டயக்ராம், ஸோ சின்ன ஃப்ளோ சார்ட். ஸோ இந்த மாதிரி இப்போ ஒன்று இருக்குது, அதுக்கு நான் இந்த இப்படி ஒரு ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணுறேன், இல்லை ஒரு வட்டத்தை போட்டு இப்படி ஒரு 4-5 இப்படி யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி ஒரு நான் மைண்ட் மேப் மாதிரி ரெடி பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த நிகழ்வு நடக்குதுன்னா அதுக்கப்புறம் இந்த நிகழ்வு நடக்குதுன்னா இது. ஸோ இங்கே ஒரு காசாக இருக்கலாம், இதுதான் காசு. இந்த ஒரு காரணம் அப்படிங்கிறது இது காரணமாக இருக்கலாம். ஸோ காரணத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், அதற்கு அப்புறம் அதனுடைய விளைவு எஃபெக்ட் இது விளைவாக இருக்கலாம். ஸோ அதனை தொடர்ந்து ஒரு விஷயம், ஸோ ஒரு எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மெஷர்னு ஒன்று எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒன்று ஞாபகம் வச்சுக்குவோம். மெஷர் அப்படிங்கிறது இங்கே ஸ்கீமாக இருக்கலாம், இல்லை ஹிஸ்ட்ரிலாம் படிக்கிறப்போ ஒரு ட்ரீட்டி உடன்படிக்கையாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் மைண்ட் மேப் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ நோட்ஸ் எடுக்கிறப்ப இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வாங்க. நாளடைவில் நமக்கு இதெல்லாம் சின்ன விஷயங்கள் வந்துடும். அதுக்கு போக நான் பெருசாக டயக்ராம் வரைய போகிறேன், உட்காந்து காந்தி தாத்தா உட்காந்து நான் வரைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரைஞ்சி அந்த ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம். ஸோ ரொம்ப டயக்ராமெட்டிக்காக போகணும் அப்படிங்கிறது எந்த விஷயத்துலையும் அவசியம் இல்லை. நோட்ஸுங்கிறது நம்ம படிக்கிறதுக்கு மட்டும்தான், நம்ம மட்டும் படிக்கிறதுக்கு மட்டும்தான் நோட்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து அதை வந்து புக்காக போடுறதுக்கு நம்ம நோட்ஸ் எடுக்கலை. நோட்ஸ் அப்படிங்கிறது நம்ம படிக்கிறதுக்கு தான், நமக்கு மட்டும் புரிஞ்சால் போதும். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டைமை ரொம்ப எடுக்கக்கூடாது. ஸோ நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி, நோட்ஸ் எடுக்க ரொம்ப டைம் ஆகுது, நோட்ஸுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இந்த கேள்வி வரும். ஸோ எப்போ ஸ்பெண்ட் பண்ணலாம்? இப்போ நான் ஒரு 3 மாதம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அடுத்து ஒரு 8 மாதமோ 9 மாதமோ கழித்து ஒரு எக்ஸாம் வருது, ஒரு குரூப் 4 வருதுன்னு வச்சுக்குவோம். ஒரு 10 மாதம் கழித்து வருது, இன்னும் 10 மாதம் இருக்குது. அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு 3 மாதம் படிச்சுட்டேன், இன்னும் எனக்கு ஒரு 10 மாதம் டைம் இருக்குது. இந்த டைமில் நோட்ஸ் எடுக்கலாமா? இப்போ நான் நோட்ஸ் எடுக்கலாமான்னா தாராளமாக நோட்ஸ் எடுக்கலாம். ஏன்னா நமக்கு நான் ஒரு 3 மாதம் படிச்சுட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு 20% சிலபஸையாவது நெருக்கி கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். இன்னும் எனக்கு ஒரு 10 மாதம் இருக்குது அப்படிங்கிறப்ப நான் தாராளமாக நோட்ஸ் எடுக்கலாம். பட் எனக்கு இப்போ நான் ஒரு 3 மாதம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் 2 மாதத்தில் எக்ஸாம் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நோட்ஸ் எடுக்கலாமா அப்படின்னா 200% எடுக்கக்கூடாது. என்ன மெட்டீரியல் இருக்கோ, என்ன புக்கில் படிக்கிறோமோ அதை படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுவோம். நம்ம புக்கில் ஹைலைட் பண்ணி படிச்சுக்குவோம், புக்கில் நம்ம அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்குவோம், புக்கில் மார்க் பண்ணி படிச்சுக்குவோம். அந்த மெட்டீரியலை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கணுமே தவிர இந்த இடத்துல நம்ம நோட்ஸ் எடுக்க தேவையில்லை. பட் இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்குது, எனக்கு டைம் நிறையா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நோட்ஸ் எடுக்கலாம். ஸோ இப்போ எதுக்கெல்லாம் நோட்ஸ் எடுக்கணும், எப்படி நோட்ஸ் எடுக்கலாம், ஸோ எப்படி அப்படிங்கிறது நான் ஏற்கனவே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸுக்கு நம்ம நோட்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுகிறப்ப அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ தமிழ் அப்படிங்கிற பொறுத்த முடியும் 6th to 10th நியூ புக்கு, அடுத்து ஓல்டு புக்கு, 11th 12th நியூ புக்கு, 11th 12th ஓல்டு புக்கு, அடுத்து சிறப்பு தமிழ், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மெட்டீரியல். ஸோ இதில் எல்லாத்துலேயும் நான் ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸ் படிச்சுக்கிறேன். ஸோ இதில் +1 +2 ஓல்டு சிறப்பு தமிழ் நான் சேர்க்கலை. அதே மாதிரி பழைய எடிஷன் புக்கு, ஸோ இந்த ஓல்டு புக்குக்கு பழைய எடிஷன் இருக்குல்ல, ஸோ அதையும் சேர்க்கலை. ஃபஸ்ட்டு நான் இதில் என்ன சிலபஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் தரோவாக படிக்கிறேன். அதை மல்டிபிள் ரிவிஷன் பண்ணி நான் கையில் வச்சுக்கிறேன். அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறம் நம்ம +1 +2 பழைய சிறப்பு தமிழை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அந்த ஓல்டு எடிஷன் புக்கையும் அப்புறம் சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த ஓல்டு எடிஷன் புக்கெலாம் நான் படிச்சுட்டு அந்த ஓல்டு எடிஷன் புக்கு நான் படிக்கிறப்ப எனக்கு அந்த புக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஓரளவுக்கு நான் அதை பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இதெல்லாம் நான் படிச்சுட்டு தான் அதை படித்தேன். ஸோ அதனால் நான் என்ன படித்தேன், நான் புக்கு ஃபுல்லாக படித்தேன். பட் இப்போ சிலபஸ் வைஸ் படிச்சுக்கிட்டா போதும். இப்போ சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் என்ன சிலபஸில் இருக்கோ, என்னென்ன வார்த்தைகள்லாம் சிலபஸில் இருக்கோ, டேரெக்டாக இருந்தாலும் சரி, அது இன்டேரக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணாலும் சரி, இன்டேரக்டாக தான் இது ரிஃப்ளெக்ட் ஆகுது அதனால் அதை நான் படிக்க மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. டேரெக்டாக இருந்தாலும் சரி, இன்டேரக்டாக
இருந்தாலும் சரி, சிலபஸில் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவில் என்னென்ன, இந்த புக்கில் என்னென்னலாம் இருக்கோ அதை ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கிறேன். அதை மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன் பண்ண போகிறேன். அதே மாதிரி மெட்டீரியல், ஏதோ ஒரு மெட்டீரியல் இப்போ கரண்ட் சிலபஸுக்கு பெஸ்ட் மெட்டீரியல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வாங்கி அதுக்கப்புறம் அதையும் கூடயே சேர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஒரு கண்டென்ட், இப்போ நம்ம சிலபஸில் நம்ம ஒரு டாபிக் அப்படின்னு ஒன்று எடுத்தோம்னா அது ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ சதறி கிடக்கு. ஸோ ஃபஸ்ட்டு புக்கு அட்டை டு அட்டை படிக்கிறப்ப அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு டாபிக் வைஸ் நம்ம படிக்கிறப்ப அது வந்து நிறைய இடத்துல சதறி கிடக்கு. ஸோ நம்ம தேடி தேடி படிச்சுலாம் நம்மளால் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நான் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். சிலபஸ் சேஞ்ச் பண்ணவுடனே நான் தேடியும் படித்து பார்த்தேன். அதை ஃபுல்லாக ஒரு டாப்பிக்கு இது எந்தெந்த இடத்துலலாம் கவர் ஆகுதுன்னு சொல்லி அதை ஒரு நோட்டில் எழுதி அதெல்லாம் உட்காந்து தேடி படித்தேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப டைம் ஆகுது. ஸோ அதனால் சிலபஸில் என்னென்னலாம் கவர் ஆகுதோ ஃபஸ்ட்டு நான் புக் வைஸ் படிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியலையும் சேர்ந்தாஞ்சரிக்கையாக கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணுறேன். அதோடு சேர்ந்து பிவைக்யூவும் பார்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் பேசிக்கான அப்ரோச். இப்போ நம்ம நோட்ஸுக்கு வருவோம். ஸோ தமிழை பற்றி நான் பெருசாக எந்த வீடியோவிலுமே பேசினதில்லை. அதனால் இந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் பேசுகிறேன், அவ்வளோதான். ஸோ தமிழுக்கு அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தமிழை பற்றி. ஸோ இப்போ பேசிக்காக என்ன அப்படின்னா, நம்ம நோட்ஸு, தமிழுக்கு நோட்ஸ் எடுக்கணுமா, புக்கில் நான் சிலபஸ் வைஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ நான் நோட்ஸ் எடுக்கணுமா அப்படின்னா தயவு செய்து வேணாம், நோட்ஸ் வேணவே வேணாம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம டாபிக் வைஸ் இப்போ நம்ம படிக்கணும். ஆனால் நம்ம சிலபஸை வச்சுக்கிட்டு புக்கில் நம்ம வரிசையாக படிக்கிறோம். அப்படிங்கிறப்ப அது நம்ம நோட்ஸ் எடுக்க வேணாம். ஸோ அதனால் புக்கை நான் படிக்கிறப்ப என்னென்ன டாப்பிக்லாம் இருக்கோ அதை அப்படியே படிச்சுட்டே நம்ம வர்றது பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம கவர் பண்ணணும். ஸோ கவர் பண்ணணும், இத்தனை இடத்த நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதே கொஞ்சம் சேலஞ்சான விஷயம் தான். ஸோ அதனால் இந்த இடத்துல நோட்ஸ் வேணாம். மெட்டீரியல் போகிறப்ப நோட்ஸ் எடுக்கலாமா அப்படின்னா மெட்டீரியலே நோட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல நோட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அப்போ ஓவராலாக ஹோலிஸ்டிக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தமிழுக்கு நோட்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய சாய்ஸாக சொல்கிறேன். நான் எதுவும் சஜஸ்ட் பண்ணலை. நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா டாபிக் வைஸ் முடிஞ்சால் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த புக்கை ஃபுல்லாக நான் என்னென்ன சிலபஸில் கவர் ஆனதை ஃபுல்லாக இந்த புக்கில் நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் மெட்டீரியலையும் சேர்ந்து படிக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு விஷயம் வேறு இருக்குது, அவுட் சோர்ஸ் வேறு இருக்குது. இப்போ அவுட் சோர்ஸ்லேயும் நிறைய கேட்குறாங்க. அவுட் சோர்ஸ்லேயும் 10 புக்கு 12 புக்குன்னுலாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவுட் சோர்ஸும் படிக்கணும். ஸோ அதனால் தமிழுக்கு நோட்ஸ் ப்ரிஃபரபிள் அப்படிங்கிறது வந்து வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய சஜஷன். ஏன்னா நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மெட்டீரியலை வச்சு ஃபுல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அவுட் சோர்ஸும் போய் படிக்கணும். ஸோ அதனால் இப்போதைக்கும் தமிழுக்கு நோட்ஸ் அப்படிங்கிறது வேணாங்கிறது தான் என்னுடைய சஜஷன். புக்கிலையும் மெட்டீரியல்லையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் படிக்கிறதுக்கு தான் நமக்கு டைம் இருக்கும். அடுத்து மேக்ஸ், எல்லா டாப்பிக்குக்கும் நான் மேக்ஸுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் எல்லா டாபிக் அதில் நான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல எல்லா டாப்பிக்குக்கும் ஒரு ஜென்ரல் நோட்ஸ் வச்சுக்கணும். பிவைக்யூவை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த பிவைக்யூவில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிற சம்ம எல்லாத்தையும் இந்த ஜென்ரல் நோட்ஸில் சேர்த்துக்கணும். அப்போ மேக்ஸுக்கு நோட்ஸ் அப்படிங்கிறது 200% வேணும். மேக்ஸுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கண்டிப்பாக வேணும். நான் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறத கூட அந்த நோட்ஸில் தான் நான் கொண்டு போய் ஆட் பண்ண போகிறேன். அப்போ மேக்ஸுக்கு நோட்ஸு கண்டிப்பாக வேணும். அடுத்து பாலிட்டி நான் புக்கை வச்சு படிக்கிறேன், ஸ்கூல் புக்கை வச்சு படிக்கிறேன் அப்படின்னா நோட்ஸ் ஓகே. ஸ்கூல் புக்கை வச்சு படிக்கிறவங்க நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஓகே. இல்லை ஸ்கூல் புக்கே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அதுவும் ஓகே. இப்போ இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்கை வச்சு படிக்கிறேன் அப்படின்னா ஆக்சுவலாக இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்கே கிட்டத்தட்ட ஒரு நோட்ஸ். ஸோ அவருடைய நோட்ஸ் அப்படிங்கிறதான் அந்த இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்கே. ஸோ அதில் ஹைலைட் பண்ணி படிச்சுக்கிறேன் அப்படிங்கிறதும் ஓகே தான். இல்லை நான் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிறேன். நான் நோட்ஸ் எடுத்து தான் படித்தேன். இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்கை பேஸ் பண்ண நோட்ஸ் தான் இப்போ என் கையில் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் கடைசி முடிக்குமே படித்தேன். ஸோ ரெண்டுமே ஓகே தான். ஹைலைட் பண்ணி படிச்சுக்கிட்டாலும் ஓகே, நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டாலும் ஓகே. ஸோ அது வந்து உங்களுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அடுத்து ஐஎன்எம்மை பொறுத்த முடிக்கும் 10th 11th 12th புக்கை வச்சு படிக்கணும். கண்டிப்பாக 10th 11th 12th புக்கை வச்சு தான் ஐஎன்எம் படிக்கணும். அப்போ அந்த இடத்துல நோட்ஸ் ஓகே. இல்லை புக்கை வச்சே படிச்சுக்கிறேன். ஏன்னா 10th புக்கிலலாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வரியாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துலலாம் ஒரு 2-3 தடவை படித்ததுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்தாலுமே எனக்கு நோட்ஸில் ரொம்ப கண்டென்ட் குறையாது. ஓரளவுக்கு குறைக்க முடியுமே தவிர ரொம்ப கண்டென்ட் குறையாது. நமக்கு கான்செப்ட் நல்லா புரிஞ்சு கதை நல்லா ஞாபகம் இருந்து நான் இனிமேல் புக்கையே தொடமாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம படித்து தரவாக ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ஒரு நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸை மட்டும் நான் ரீட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அது வேறு விஷயம். பட் பேசிக்காக நான் ஒரு 2 தடவை தான் படிச்சிருக்கேன். இப்போயே நான் நோட்ஸ் எடுத்து இனிமேல் நான் நோட்ஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறது
கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் தான். ஸோ குறிப்பாக 10th புக்குக்கு நோட்ஸ் அப்படிங்கிறது வேணாங்கிறது என்னுடைய சஜஷன். 11th 12th புக்குக்கு நோட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ 12th புக்குக்கு கண்டிப்பாக நோட்ஸ் வேணும். ஏன்னா 12th புக்கு அப்படிங்கிறப்ப கான்செப்ட் தான். நான் கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் நோட்ஸை வச்சு ஈஸியாக மூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஐஎன்எம்க்கு என்னுடைய சஜஷன் எப்பயுமே இயர் வைஸ் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் 1500-600களிலிருந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்லேருந்து இந்தியன் இண்டிபெண்டன்ட் 1947 முடிக்கும் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ பேசிக்காக நோட்ஸ் இருந்தால் கூட போதும் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம 10th 11th 12th புக்கு வந்து ஃபுல்லாக படிக்க போகிறோம். பட் எனக்கு இயர் வைஸாக பேசிக்காக ஒரு நோட்ஸ் நான் ஒரு 100-150 பக்கத்துக்கு இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன்னா ரொம்ப 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 ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்படி ரெடி பண்ணிக்கலாம். ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரை பொறுத்த முடியும் ஐவிசிக்கு மட்டும் நோட்ஸு. காரணம் 6வது 9வது 11th அடுத்து எத்திக்ஸ் இத்தனை இடத்துல படிக்கணும். அதனால் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த நோட்ஸே காலத்துக்கும் படிச்சுக்க போகிறேன். அவ்வளோதான். அடுத்து மற்ற எல்லா டாப்பிக்குக்கும் 6th புக்கு 7th புக்கு பெரும்பாலும் 7th புக்கில் தான் கவர் ஆகும். 6th புக்கில் ஏதோ 1-2 லெசன் வரும். அவ்வளோதான். ஸோ 7th புக்கு அது போக 11th புக்கில் எல்லாமே கவர் ஆகுது. ஸோ இது புக்கில் படிச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை இந்த புக்கில் நான் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டாலும் ஓகே. ஸோ ரெண்டுமே டைம் இருக்கிறத பொறுத்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சருக்கு முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹிஸ்ட்ரினா இங்கே நான் ஐஎன்எம் படிக்கிறப்ப 12th ஹிஸ்ட்ரியை கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். பட் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சருக்கு டைம் இருக்கிறத பொறுத்து நம்ம நோட்ஸ் எடுத்துக்கணும். ஐவிசிக்கு மட்டும் கண்டிப்பாக ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பாங்க. நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து யூனிட் 6க்கு தமிழ் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டுக்கு நோட்ஸ் வேணாம். ஏன்னா தமிழ் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டு குறிப்பாக திருக்குறள், ஆர்கியாலஜிக்கல் ரிலேட்டடு, சங்ககாலம் முதல் இக்கால இலக்கியம் வரை. ஸோ இதெல்லாம் சிறப்பு தமிழ் புக்லேயே அந்த சங்ககாலம் முதல் இக்கால இலக்கியம் வரையில் அவங்களே ஜென்ரலாக ஒரு நோட்ஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க சிறப்பு தமிழ் புக்கிலலாம். ஸோ அதனால் தமிழ் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டுக்கு யூனிட் 6க்கு நோட்ஸ் வேணாம். ஸோ முடிஞ்சால் ஒரு வேர் டு ஸ்டடி மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அந்த இதை மட்டும் நான் ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த எங்கே இதெல்லாம் நான் படிக்க போகிறேன் யூனிட் 6க்காக படிக்க போகிறேன் அப்படிங்கிறத தமிழ் புக்கில் எதெல்லாம் நான் படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் எழுதி வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த இடத்துல நோட்ஸ் வேணாம். அது என்னோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். ஹிஸ்ட்ரிக்கு நோட்ஸ் ஆக்சுவலாக தேவை இல்லை. பட் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப அந்த மாதிரியான இடத்துலலாம் நோட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சிலருக்கு தோணலாம். ஸோ அந்த இடத்துல நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே உங்களுடைய சாய்ஸ் தான். அடுத்து அவுட் சோர்ஸுக்கு கண்டிப்பாக வேணும். அவுட் சோர்ஸுன்னு வந்துட்டாலே நோட்ஸ் எடுத்துடணும். அவுட் சோர்ஸாக வச்சு படிக்கவே கூடாது. அவுட் சோர்ஸை ஃபுல்லாமே நோட்ஸ் எடுத்துடணும். ஸோ இது வந்து என்னுடைய ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். கண்டிப்பாக அவுட் சோர்ஸ் படிக்கிறப்ப நோட்ஸ் எடுத்துருங்க. யூனிட் 5 பொறுத்த முடிக்கும் +1 +2 எக்கனாமிக்ஸ் தான் நம்ம யூனிட் 5க்கு மேஜராக படிக்க போகிற விஷயம். அந்த இடத்துல நோட்ஸ் எடுத்து படிக்கிறது நல்லது. குறிப்பாக +2 புக்குலாம் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லது. கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா +2 எக்கனாமிக்ஸில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நோட்ஸையே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புக்கில் படித்தாலுமே ஓகே தான். ஸோ புக்கிலேயே என்னால் ஹைலைட் பண்ணி படிச்சுக்க முடியும், எனக்கு டைம் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா புக்குமே ஓகே. பட் நோட்ஸ் தான் இந்த இடத்துல ப்ரிஃபரபிள். நோட்ஸ் எடுத்து படிக்கிறது தான். பட் புக்குனாலும் ஓகே தான். 9th 10th எக்கனாமிக்ஸுக்கு மொத்தத்துக்கே முதல்ல ஒரு கண்டிப்பாக படிக்கணும்னா ஒரு 2-3 லெசன் தான் கண்டிப்பாக முதல்ல படிக்க வேண்டியது. கண்டிப்பாக படிக்கணும்னா ஒரு 2-3 லெசன் தான். மீதி இதெல்லாம் அதுக்கப்புறம் இந்த 9th 10th ஒரு 2-3 லெசன் தான் கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கப்புறம் 11th 12th எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம 9th 10th எக்கனாமிக்ஸுக்கு வரணும். அப்படிங்கிறப்ப இந்த 2-3 லெசன் மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு படிக்க போகிறேன். ஏன்னா நான் 11th 12th படிக்கிறதுக்கு தான் எனக்கு டைம் இருக்குது. நான் மீதி 9th 10th எக்கனாமிக்ஸில் மீதியெல்லாம் கவர் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இருக்குமோ இல்லையோ அப்படின்னு யோசிக்கிறவங்களாம் அந்த 2-3 லெசனுக்காக நோட்ஸ் எடுக்க வேணாம். அந்த 2-3 லெசனை 9th 10th புக்கில் அப்படியே புக்கை வச்சே படிச்சுக்கலாம். இல்லை நான் 11th 12th நல்லா ஸ்ட்ராங்காக கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் 9th 10th எக்கனாமிக்ஸ் நான் நிறைய கவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ யூனிட் 5ல் அவுட் சோர்ஸும் நம்ம படிப்போம். அவுட் சோர்ஸுக்கு கண்டிப்பாக நோட்ஸ் வேணும். ஸோ கண்டிப்பாக அப்படிங்கிறதோட அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியணும். ஸோ கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துக்கணும். ஜாகிரஃபி 10th 7 லெசன் அவ்வளோதான். இதுதான் எல்லாமே. இந்த ஜாகிரஃபின்னு வந்துச்சுனாலே இந்த 10th இருக்கிற இந்த 7 லெசன். ஸோ ஆக்சுவலாக யூனிட் 5ல் அந்த தமிழ்நாடு ஜாகிரஃபி கவர் ஆகும். நம்ம ஜாகிரஃபியோடய சேர்த்து படித்து விட்ருவோம். அவ்வளோதான். ஸோ இந்த 7 லெசன் அப்படிங்கிறப்ப இதுக்கு நோட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம நோட்ஸ் எடுக்கிறப்ப இன்னொரு விஷயம் என்னென்னா அவுட் சோர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கணும். பேஸ்ட் ஆன் பிவைக்யூஸில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, புக்கில் இல்லாத கண்டென்ட் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு சில விஷயங்கள் தான் சேர்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப சேர்க்குற மாதிரிலாம் இருக்காது. அங்கங்கே கொஞ்சம் கண்டென்ட். ஸோ அதையெல்லாம் சேர்த்து நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே சூப்பரான விஷயம். பட் இல்லை என்னால் அவுட் சோர்ஸ்லாம் இப்போதைக்கு படிக்க எனக்கு டைம் இல்லை, ஜாகிரஃபிக்கு கொஷினும் கம்மி தான், அதனால் நான் இப்போதைக்கும் புக்கை மட்டும் வச்சு படிச்சுக்கிறேன் அப்படின்னா புக்கை வச்சு படித்தாலும் ஓகே, இல்லை நோட்ஸ் எடுத்தாலும் படித்தாலும் ஓகே. காரணம் என்ன அப்படின்னா
ஜாகிரஃபியுமே 10th ஹிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி 10th ஜாகிரஃபியுமே கிட்டத்தட்ட வரி வரியாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் படிக்கிற எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட வரி வரியாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அதை உட்காந்து நோட்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத காட்டி நான் புக்கிலே கூட படிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னா ஓகே தான். 11th 12th மொத்தத்தையே ஒரு 2-3 லெசன் தான் இருக்கும். ஸோ ஜாகிரஃபி வேர் டு ஸ்டடி ஒன்று போட்டுடுறேன் ஒரு வீடியோ. ஸோ அதில் பார்த்துக்கோங்க. ஸோ 11th 12th மொத்தத்துக்கே கொஞ்சம் தான் இருக்கும். அவுட் சோர்ஸும் கொஞ்சம் தான். ஸோ அவுட் சோர்ஸுக்கு கண்டிப்பாக நோட்ஸு. அதே மாதிரி 11th 12th கொஞ்சம் தான் இருக்கும். அந்த 2-3 இதுக்காக நம்ம புக்கெல்லாம் போய் வாங்கிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் அந்த 2-3 லெசனுக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதுலேயும் குறிப்பாக ஒரு லெசன்லலாம் கொஞ்சம் கண்டென்ட் தான் கவர் ஆகும். ஸோ அதனால் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது தான் பெஸ்ட்டு. இப்போ சயின்ஸை பொறுத்த முடிக்கும் 10th புக்கு மட்டும் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா நோட்ஸ் வேணாம். இல்லை நான் டாபிக் வைஸ் படிக்க போகிறேன், எனக்கு டைம் இருக்குது, எனக்கு சயின்ஸ் பிடிக்கும், எனக்கு சயின்ஸ் ஈஸியாக வரும் அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாருமே டாபிக் வைஸ் படிக்க போகிறேன் அப்படின்னா, இப்போ டாபிக் வைஸ் அப்படின்னா லைட்டு, ஹீட்டு, சவுண்டு, எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், நியூக்ளியர் ஃபிசிக்ஸு, யூனிவர்ஸு, பிளட் அண்ட் இட்ஸ் சர்க்குலேஷனு, ஹார்மோனு, கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃபு, கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸு, ஆசிட் பேஸ் சால்ட்டு, டிசீஸு, நைட்ரஜன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக படிக்க போகிறேன் அப்படின்னா 8th 9th 10th 3 புக்கையும் சேர்த்து வச்சு நான் நோட்ஸ் ரெடி பண்ண முடியும், என்னால் நோட்ஸ் சீக்கிரமாக எழுதிட முடியும் அப்படிங்கிறவங்களாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஓகே. இல்லை எனக்கு 5 கேள்வி தான் சயின்ஸ்லேருந்து வருது, அதுலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஒன்று கேட்கக்கூட சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப 5 கேள்வி 6 கேள்விக்கெலாம் என்னால் உட்காந்து நோட்ஸ் ஃபுல்லாக எழுத முடியாது, அதுவும் டாபிக் வைஸ்லாம் நோட்ஸ் எழுத முடியாது அப்படின்னா 10th புக்கை மட்டும் படிச்சுக்கிட்டா கூட ஓகே. இல்லை இதை காட்டி இன்னொரு அப்ரோச் இருக்குது. இப்போ நிறைய பேர் அப்படி தான் யோசிக்கிறாங்க. எல்லா டாபிக் இப்போ நான் சொன்னதெல்லாம் முக்கியமான டாபிக், என் மைண்டில் டக்குன்னு தோணுனதை மட்டும் சொன்னேன். பட் இந்த காட்டி நிறையா முக்கியமான டாபிக் இருக்குது. ஸோ அது ஒரு சயின்ஸ் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா என்னால் இந்த 10th புக்கையும் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது, அதே நேரத்தில் இந்த மாதிரி டாபிக் வைஸ் நோட்ஸ் எடுத்தும் படிக்க முடியாது, இல்லை 8th 9th புக்கெலாம் வரிசையாக படிக்கவும் முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு பேசிக்கான நோட்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். எல்லா டாப்பிக்குக்கும் ஒரு பேசிக்கான நோட்ஸ் ஒரு 5 பக்கமோ 10 பக்கமோ இருக்கிற மாதிரி நோட்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். அதை மட்டும் நான் படித்து நான் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டைம் இருந்தால் நான் சயின்ஸ் எக்ஸ்ட்ரா போய் படிச்சுக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்களாம் ஒரு பேசிக்கான நோட்ஸ் எழுதணும் அப்படின்னா 10th புக்கை வச்சு ஒரு பேசிக்கான நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. 9th 10th மட்டும் கூட கொஞ்சம் மெர்ஜ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில கண்டென்ட் 8th 9th புக்கில் தான் இருக்கும். குறிப்பாக 9th புக்கில் ஒரு சில கண்டென்ட் இருக்கும், அது 10th புக்கில் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த கண்டென்ட்லாம் நமக்கு தேவை. ஸோ அது கூட நான் அந்த ஜிஎஸ் ஸ்டடி பிளானில் கூட அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை அப்படி எழுதிக்கிட்டாலும் ஓகே. ஸோ இல்லை அப்படின்னா நான் 10th புக்கை மட்டும் நான் முக்கியமான டாப்பிக்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க 9th 10th புக்கில் இருக்கிற முக்கியமான டாப்பிக்கை லெசன் வைஸ் படிச்சுக்கிறேன் அப்படின்னா அப்படி படித்தாலும் ஓகே. இல்லை அப்படி நான் 9th 10th கவர் பண்ணுறப்ப நான் அந்த லெசனுக்கு மட்டும் நோட்ஸ் எடுத்து நான் ரெடி பண்ணி அதை மட்டும் படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. ஸோ சயின்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். நான் நிறைய ஆப்ஷன் சொல்லியிருக்கேன், எந்த ஆப்ஷன் உங்களுக்கு செட் ஆகுமோ எல்லாமே டைமை பொறுத்து. டைம் கன்ஸ்டன்ட் இங்கே முக்கியமான விஷயம். காரணம் அதனுடைய ஸ்கோப் 5 கொஷின், அதை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு எவ்வளோ டைம் இருக்குங்கிறத பார்த்து அதை டிசைட் பண்ணிக்கணும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த முடிக்கும் நியூஸ் பேப்பர் டெய்லி ரீட் பண்ணிடணும். நியூஸ் பேப்பரை வச்சு நோட்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா டைம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் லென்த்தாக டைம் இருக்குது, அதே மாதிரி நான் மற்ற சிலபஸ் மற்ற எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க நியூஸ் பேப்பரை வச்சு தாராளமாக நோட்ஸ் எடுக்கலாம். மற்றதை ஸ்டாட்டிக் பார்ட் நான் கவர் பண்ணியிருக்கேங்கிறவங்க நோட்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி நோட்ஸ் என்னால் 1/2 an hour எடுக்க முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் நோட்ஸ் எடுங்க. நான் இப்போ தான் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறேன், நான் இப்போ நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு 4 மணி நேரம் ஆகுது, இது எனக்கு 1/2 an hour இல்லை ஒரு 35 minutes 40 minutes ஆகிறதுக்கு எனக்கு இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறவங்களாம் நோட்ஸ் வேணாம். ஏன்னா நமக்கு ஸ்டாட்டிக் பார்ட்டு நிறையா இருக்குது, தமிழ் நிறையா படிக்கணும், மேக்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால் நியூஸ் பேப்பர் ரெகுலராக படிங்க. அப்போ நோட்ஸ் வேணாம். அப்போ அதுக்கான ஆப்ஷன் வேறு என்ன போகலாம்? டெய்லி மெட்டீரியல், இல்லை மந்த்லி மெட்டீரியல், இல்லை மந்த்லி கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபார்மெட்டில் இருக்கிற ஏதோ ஒரு மெட்டீரியல். டெய்லி மெட்டீரியல் படிக்கிறப்ப ஹைலைட் பண்ணி நான் படிச்சுக்கலாம், அதுவே பெஸ்ட்டான ஆப்ஷன். அதை உட்காந்து திருப்பி நான் நோட்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆப்ஷன். ஸோ அதே மாதிரி மந்த்லி மெட்டீரியலும் ஹைலைட் பண்ணி படிச்சுக்கலாம், அதுலேயும் நோட்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆப்ஷன் தான். ஹைலைட் பண்ணி படித்தாலே ஓகே தான், எனக்கு தெரிஞ்ச முடிக்கும். இப்போ கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபார்மெட் நாட் ப்ரிஃபரபிள். ஸோ ஆக்சுவலாக நான் யாருக்குமே அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் நான் ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணேன், எனக்கு வேறு வழி இல்லாததுனால நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு டைம் கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஸோ அதனால் நான் ஃபாலோ பண்ணேன். என்ன அப்படின்னா நான் அதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஏன் அப்படிங்கிறத. பட் இங்கே
மந்த்லி கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபார்மெட்டில் இதுக்கு நம்ம நோட்ஸ் எடுக்கணும்னு இல்லை, ஏன்னா அவங்களே கொஷின் அண்ட் ஃபார்மெட்டில் தான் இருப்பாங்க. இந்த கொஷின் அண்ட் ஃபார்மெட்டை நம்ம நோட்ஸ் மாதிரி எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். ஸோ இதை தவிர இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நியூஸ் பேப்பர் ரெகுலராக படிக்கிறோம், அது போக டெய்லி மெட்டீரியலோ மந்த்லி மெட்டீரியலோ ஃபாலோ பண்ணுறேன், இல்லைனா ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபார்மெட்டில் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ இதை மாற்றி அப்போ இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபார்மெட்டை நான் ஒரு மெட்டீரியலாக நோட்ஸ் மாதிரி சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம். ஸோ இதை தவிர டாபிக் வைஸ் நோட்ஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ். இப்போ டாபிக் வைஸ்னால் என்ன பண்ணலாம்? பத்மா அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னாலாம் கொடுக்குறாங்க. நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் இருக்குது, கிராமி அவார்ட்ஸ் இருக்குது, ஆஸ்கார் அவார்ட்ஸ் இருக்குது, இண்டிபெண்டன்ஸ் ரிப்பப்ளிக் டே அவார்ட்ஸ் இருக்குது, அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது. அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப பாலிட்டியில் நமக்கு கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் இருக்குது. அதேமாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அச்சீவ்மெண்ட்ஸுங்கிறப்ப ஸ்போர்ட்ஸில் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க, ஒரு வேர்ல்டு கப் வாங்கினதாக இருக்கட்டும், அதுவும் அச்சீவ்மெண்ட்ஸ் தான். ஸோ அதேமாதிரி சயின்ஸில் என்னென்ன அச்சீவ்மெண்ட், சயின்ஸ்னால் இஸ்ரோ தான் நமக்கு முதல்ல வரும், அடுத்து டிஆர்டிஓ வரும். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நோபல் ப்ரைஸ் இருக்குது, சயின்ஸ்னால் நோபல் ப்ரைஸும் சேர்ந்து உள்ளங்க வருது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ், இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸ், குறிப்பாக அந்த 3-4 வருஷத்தில் இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாம் படிச்சுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அதில் இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸ். அதே மாதிரி இண்டெக்ஸ் படிக்கிறப்ப நித்தி ஆயோக் இண்டெக்ஸ்லாம் குறிப்பாக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். அதே மாதிரி வேரியஸ் ரேங்கிங் இருக்குது, நம்ம நியூஸ் பேப்பரில் ரெகுலராக கோ த்ரூ பண்ணுறப்ப அந்த ரேங்கிங்லாம் தெரியும். அதே மாதிரி ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்னா என்னென்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட், ஸ்கீமும் அனௌன்ஸ் பண்ணுறதும் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஒரு நேஷனல் பார்க், ஒரு வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, ஒரு பேர்ட் சென்ச்சுரி அனௌன்ஸ் பண்ணுறதும் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஒரு ராம்சார் சைட்டு புதுசாக அறிவிக்கிறாங்க, அதுவும் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் டாபிக் வைஸ், நான் இப்போ சொன்னது எல்லாமே டாபிக் வைஸ். பத்மா அவார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு டாபிக், நேஷனல் ஃபிலிம் அவார்டு ஒரு டாபிக், ஆஸ்கார் அவார்டு ஒரு டாபிக், அச்சீவ்மெண்ட் இன் வேரியஸ் ஃபீல்டு, அதில் நான் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸில் என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் நடந்துச்சு அது ஒரு டாபிக், சயின்ஸில் என்ன அச்சீவ்மெண்ட் நடந்துச்சு அது ஒரு டாபிக், நோபல் ப்ரைஸ் அது ஒரு டாபிக், தமிழ்நாடு ஸ்கீம்ஸில் ஒரு 50 ஸ்கீம்ஸ் மட்டும் படிக்க போகிறேன், இல்லை ஒரு 30 ஸ்கீம்ஸ் மட்டும் படிக்க போகிறேன். ஒவ்வொரு ஸ்கீம்ஸும் ஒரு 5 வரி தான் என்னால் படிக்க முடியும், 5 வரி 6 வரி மட்டும் படிச்சுக்க போகிறேன். என்னைக்கு அந்த எந்த டேட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண டேட்டு, என்னைக்கு ஸ்டார்ட் பண்ண டேட்டு, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, அது ரிலேட்டடாக வேறு ஏதாவது ஒன்று வந்திருக்கா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிக்கணும். ஸோ அப்போ என்ன எப்படி படிச்சுக்கணும், ஒரு டாபிக் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா எப்படி படிக்கணும். ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை டாபிக் வைஸ் நான் நோட்ஸ் ரெடி பண்ணுறேன். இப்போ நம்ம பேச வந்தது எதுக்கு அப்படின்னா நோட்ஸை பற்றி தான். டாபிக் வைஸ் நான் நோட்ஸ் என்னால் ரெடி பண்ணிக்க முடியும் அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ டாபிக் வைஸ் நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணுறப்ப எப்படினாலும் ஒரு 2-3 கொஷின் அந்த இதுக்குள்ளேயே சிக்கிறோம். ஸோ அதனால் அந்த டாபிக் வைஸ் நோட்ஸ் ரெடி பண்ணுறேன் அப்படின்னாலும் ஓகே, இல்லை டாபிக் வைஸ் ஏதோ எனக்கு ஒரு மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் ஓகே. ஸோ ரெண்டுமே இங்கே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நோட்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. ஏன் அப்படின்னா நோட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பரை வச்சு எடுக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகும். ஸோ அதனால் மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். காரணம் கம்மியான டைமில் சீக்கிரமாக பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடணும், அவ்வளோதான். ஸோ அதனால் நோட்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ அவ்வளோதான், எல்லா யூனிட்டுக்குமே ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டேன். எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எதுக்கு நோட்ஸ் எடுக்கணும், எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சது. தேங்க்யூ டு ஆல்.